ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல வந்துட்டு கோயம்புத்தூரில் குடிசியால் த ஓஷன் அண்டர் வாட்டர் அக்வேரியம் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அதுக்கு நானும் பாப்பாவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்ட உடனே இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டோபஸ் வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவள் கொஞ்ச நேரம் அது கூட நின்று விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் உள்ளே போன உடனே இந்த மாதிரி வந்துட்டு பேர்ட்ஸுக்கான ஒரு செக்மெண்ட் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பறந்துக்கிட்டே இருந்துச்சு. இதில் வந்துட்டு நிறைய விதவிதமான பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் அதோட ஸ்பெசிஃபிக் நேம் எனக்கு சரியாக தெரியல. இந்த நடுவில் வந்துட்டு இந்த பாம்பு மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. இதை வந்துட்டு வந்து ஸ்னேக்குன்னு பயந்துக்கிட்டு இருந்தா. இது உண்மையான ஸ்னேக் இல்லைடா, இது சும்மா வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு இந்த பக்கம் வந்த உடனே இங்கே ரியலான ஸ்னேக்கே வந்துட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணால் அவங்க நம்ம கையில் மேலே அந்த மாதிரி விடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அதோட பேர்டு இருந்து அந்த பேர்டு வந்து நம்ம கையில் விடுறாங்க. பட் நாங்கள் அதை சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கே வந்த உடனே இந்த பக்கம் வந்துட்டு ஒரு தோட்டம் மாதிரி ஒரு இடம் வச்சுருந்தாங்க. உண்மையாக வந்துட்டு சொல்லப்போனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது உள்ளே வந்துட்டு வண்டு இந்த பக்கம் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கம் ஹனிபி இருந்துச்சு. அந்த பக்கம் பொன்வண்டு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெட்டிகள் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் இந்த ரோஸ் வந்துட்டு அப்படியே அதே தானாக டான்ஸு மாதிரி ஆடிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவள் ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்தா குழந்தை. ஆனால் அவளுக்கு கிட்ட போக பயமாக இருந்துச்சு. சரிவா நான் கூட்டிகிட்டு போய் உனக்கு கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோடனே இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டே இருந்தா. சரிவா நம்ம கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ கொஞ்சம் வீடியோவும் ஃபோட்டோவும் அது கூட இருந்து என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். நிஜமாவே நம்மளே வந்துட்டு அதுக்குள்ளே போன உடனே சின்ன குழந்தையும் மாறின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதை முடிச்சுட்டு வந்த உடனே 360 கேமரா வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்த உடனே இந்த பக்கம் வந்துட்டு ரோபோட்டிக் டாக் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அது விளையாடின மாதிரி தெரில. அதை வச்சு பசங்கள்லாம் நல்லாவே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை அங்கேயும் இங்கேயும் போகிறத வழிமடைச்சி இது பண்ணி குறும்புத்தனம் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இவளுக்கும் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. போய் தொடணும்னு தான் போய் தொட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது போனால் கிட்ட போகிற அப்படியே பயந்து பின்னாடி ஓடி வந்துடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்தா இந்த மாதிரி ஊஞ்சல் செட் பண்ணியிருந்தாங்க 2. இதுக்கு மேலே ஹைலைட்டிங்காக வந்து லைட்டிங் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி டிசைன் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அந்த லைட்டிங் வந்து அந்த ஃபேஸில் படும்போது பார்க்க ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நானும் அவ்வளோ அது கூட அதில் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் விளையாட்டு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தா போட்டு மாதிரி செயில் போட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. நிஜமாக பார்க்குறதுக்கு அந்த செட்டப் வந்து அழகாக இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம். போன உடனே பார்த்தா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த கடல் கனி வச்சுருந்தாங்க. அவங்க வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் பாய் அப்புறமா வந்துட்டு இந்த ஹார்ட் அந்த மாதிரிலாம் சிம்பிளாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவளுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு அவங்கள பார்த்தோன்னே. இவளும் போயிட்டு ஹாய் பாய் அப்புறமா ஹார்ட் வச்சு காமிக்கிறதும் அப்புறம் அவங்கள தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்டிங் இது பண்ணுறதும் ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஈவெண்ட்டில் அங்கே வந்திருந்த எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இது போன உடனே இங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி செட் பண்ணி அதில் ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அந்த மீனெல்லாம் பார்த்தோன்னே ஏன் கூட இந்த மீன் வந்து ரொம்ப துள்ள ஆரம்பிச்சிருச்சு. அம்மாடி நீ துள்ளில் கீழே போட்டிருக்க செட்டெல்லாம் உடஞ்சிரும், நீ கொஞ்சம் அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். ஒன்று அழகழகாக ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு வந்தோம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே போனோன்னா நம்மளால் கண்டிப்பாக அவ்வளோவா வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டில் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக ரொம்ப ரஷ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது முடிகிற டைமில் வந்துட்டு அதுவும் வீக் டேஸில் போனேன். வீக் டேஸில் போகும்போது இன்னும் ஆளுங்கள்லாம் யாருமே இல்லை. அதனால் ரொம்பவே பொறுமையாக ஒவ்வொன்றா அவளுக்கு பார்த்துட்டே போகணும். நிறைய மீன்கள் இருந்துச்சு. விதவிதமாக இருந்துச்சு. சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கடலில் தான் பார்க்க முடியும். பட் இங்கே நேரில் பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். அப்புறம் எல்லா குழந்தைங்களுமே அந்த கலர் ஃபிஷ்ஷஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு இது மாதிரி டனல் மாதிரி வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃப்ரண்ட் சைடு மட்டும் நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம். சரிவா இதுக்குள்ளே போய் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போன உடனே ஒரே ஏதோ ஒரு ஓஷனுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. ஏன்னா அதோட தண்ணியோட வாசனை வந்துட்டு எனக்கு ஏதோ கடலோட தண்ணி வாசனை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. எல்லாமே அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. நிஜமாகவே வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு ஓஷனுக்குள்ளே போனால் நம்ம எப்படி பார்க்கலாம், அந்த ஃபிஷ்ஷஸ் எப்படி ரியலாகவே இருக்குமோ அந்த மாதிரி அழகாகவே செட் பண்ணியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, சீரியஸாக வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட வந்துட்டு எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஜாலியாக இருந்தோம். இங்கே வந்துட்டு பசங்க வந்துட்டு அதாவது சின்ன பொண்ணுங்க வந்துட்டு
வந்துட்டு காலேஜ் பொண்ணுங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே பேக்ரவுண்டில் 90s சாங்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த இடத்தெல்லாம் ரசித்து பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே வந்தோடனே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாலில் அவளுக்கு ஒரு பெப்பா பிக் கீ செயினும் ஒரு கம்மல் மட்டும் வாங்கினோம். மற்றபடி நிறைய ஸ்டால்ஸ் நல்ல விதவிதமாக இருந்துச்சு. ஊறுகாய் அது இதுன்னு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் சும்மா ஒரு விசிட் மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே 90s கிட் வச்சுருந்தாங்க. 90s கிட்டோட அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாத்துலையும் 2 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே அந்த பக்கம் வந்தோம். இது வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஏரியா. பட் நாங்கள் எதுவும் பெருசாக அங்கே வாங்கலை. ஆனால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே வெளியே வந்தோடனே பார்த்தா ஃபுல்லான ஜெயிண்ட் அதாவது அவுட்டோர் கேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஜெயிண்ட் வீல் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன காருங்க அதை சுற்றி விளையாடுற மாதிரி நிறைய எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா பார்த்துட்டு அவளுக்கு விசிட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். நல்லாவே ஜாலியாக போச்சு. ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்து இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் அதில் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இதை போட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் சாரி. சப்ஸ்கிரைப் பண்ணி